என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வசதி வாய்ப்பு இருந்தால் மயங்காதே, துன்பம் இருந்தால் வருந்தாதே. எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை. ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு. இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப மாட்டாய். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்பது பொருள். உனது வாழ்க்கை பூஜ்ஜியத்திலேயே ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் ஏதாவது எண் விழுந்தால் அது இறைவனின் பரிசு. பின்பக்கம் விழுந்தால் அவனுக்கு சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கின்றது என்பது அர்த்தம். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகின்றது? அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும். தர்மம், சத்தியம், நேர்மை, நியாயம் என்றுமே தோற்காது குழந்தையே. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை நீ காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. கலங்காதே. ஹரியும் நானே, சிவனும் நானே, உன் சாயியும் நானே. நான் இருக்க பயமேன் தங்கமே. பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம். ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் குழந்தையே. நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும். அது அன்பு, செல்வம், மரியாதை, வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி. உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம். மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது. ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும். காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும். நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேட வேண்டும். நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே. ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே. அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு நாள். கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். வாழும்போது புரியாத வாழ்க்கையை புரிந்தபோது வாழ முடியாது. காலத்தில் கற்றுக்கொள். கஷ்டமின்றி வாழலாம். சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும். எதுவாகினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும். எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம். எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே. பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது. அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை. உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலியுகம். ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போதும் உயர்ந்திருப்பார்கள். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தையே. நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான். அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை, அன்பில் கிடைப்பது தான் உண்மையான சந்தோஷம். எதுவும் இல்லாமல் பிறந்து
எல்லாம் வேண்டும் என அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது, அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. உன்னை நம்பு, உனக்கான வெற்றி நிச்சயம். நம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலே சிறந்தது குழந்தையே. கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு. நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை. எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டமே உள்ளது. அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாகும். பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதே தியாகம். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு சில தருணங்களை. விவாதமும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். பல தவறுகளை செய்து தப்பி விடுகின்றது இளமை. பாவம் அதற்கு தண்டனை அனுபவிக்கின்றது முதுமை. எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே. மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது. தவறு செய்யாதே. கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய். கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று குழந்தைகளிடம் சொல்லி வளருங்கள். பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையவை அவை. உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடி தானாகவே வரும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள். என்னத்தான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடம் உதிர்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எனும் எதிர்காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்கும். உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ். அவசரம் என்றும் ஆபத்தைத்தான் தரும். பொறுமை என்றும் பொக்கிஷத்தைத்தான் தரும். பொறுமையானவர்கள் கடவுளோடு இருப்பார்கள். பொறுமையாக இரு தங்கமே. நீ யாரென்று தெரியாமல், உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு ஒரு புன்னகையை பரிசளிக்க ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும். வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள். வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம். நம்முடைய எண்ணம் தான் வாழ்க்கை. நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை தங்கமே. ஏன் இந்த தாமதம்? என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பும் புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை. உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம் இது. அமைதியுடன் உன் கடமையை செய். உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது. பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊரு மொத்தத்திற்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது குழந்தையே. கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன். எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகின்றது. அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு தங்கமே. மகளே, யாருமின்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே. தனியாய் நீ நிற்பதால் என்னவோ, துணையாக இந்த சாயி இருக்கின்றேன். கோபம் என்பது என்னவென்று தெரியுமா குழந்தையே? பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைத்தான் கோபம். நான் இன்று உனக்கு ஒரு உறுதியளிக்கின்றேன். நீ நிச்சயமாக ஷீரடி வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் செய்கின்றேன் தங்கமே. என்னை காண விரைந்து வா. உன் வீட்டிற்கு நான் குழந்தையாக வரப்போகின்றேன். இதுவரை இல்லைத்தான், ஆனால் இனி அனைத்தும் நடக்கும். இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே. துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு. அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிக வலியை தரும். உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன்.
எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு நான் காப்பேன். உன் வாழ்வில் நிகழ்பவை, நிகழ்ந்தவை, இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் பலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன். வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். வலிகளை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும். தன்னம்பிக்கைத்தான் நம் வாழ்விற்கான வெற்றி. பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிபோகும். குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம். பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள், வலிமையானவர்கள் மன்னிக்கின்றார்கள், புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டு விடுகின்றார்கள். தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகின்றது. யார் என்னுடைய பெயரை அன்புடனும் நம்பிக்கையுடனும் சொல்கின்றார்களோ அவருக்கு நான் விரும்பியதெல்லாம் அளிக்கின்றேன். இதன் விளைவாக அவருக்கு என்மேல் உண்டான பக்தி பெருகுகின்றது. நீ நலமுடன் வாழத்தான் உனக்காக நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன். சிறிது காலம் அமைதி கொள் தங்கமே. தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே. அனைத்தும் நன்மைக்கே. நானே அனைத்தையும் நடத்துகின்றேன். உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தையே. எத்தனையோ ஆசைகள் வைத்திருக்கின்றாய். ஆனால் இப்போது நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதை உன்னுடைய பெரிய ஆசையாக இருக்கின்றது. கலங்காதே தங்கமே. நான் உனக்கென்றும் துணையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். விரும்பியதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை. விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டமில்லாமல் இரு. அதுவே உன் தேவையை அடைய 1000 வழி பிறப்பிக்கும். வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் பிறக்க வைப்பேன். கவலையே படாதே. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. மனித வாழ்க்கையை ஒரு நாடகம் குழந்தையே. அதில் ஆளுக்கு ஒரு வேடம். ஒரு சிலர் நல்லவர்களாக. இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று? வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்து விட்டதா? அதன் பின்னால் வந்த வழிகளை நீ கவனிக்கவில்லை தங்கமே. காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை. காரணத்தை கண்டுபிடி. காரியத்தை நான் நடத்தி தருகின்றேன். என் வைரமே, உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே. சந்தோஷம் கஷ்டம் என இரண்டையுமே ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. வாழ்க்கை அழகாகும். நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே. காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளி போகாது. இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. எல்லாம் நன்மைக்கு. உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது. வந்து என் முன் அமரு. உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன். மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றாய் குழந்தையே? பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு. பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. நீ என் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை. உன்னை தூசி என நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியாய் இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் உறுத்தி கொண்டே இருக்கும். கலங்காதே. யார் அதிர்ஷ்டசாலியோ, எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள். என் மொழிகளை நம்பு. நீ நன்மையடைவார். வழிபாட்டின் கூறுகள் 8ஓ 16ஓ எனக்கு தேவையில்லை. எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்கு நான் அமர்கின்றேன். விதியை நினைத்து மதியை மங்க விடாதே. விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன். கலங்காதே. நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது. தயாராக இரு. நம்பிக்கையை இழந்து விடாதே. என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே. சந்தோஷமாக நீ வாழ்வாய். உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது. இனி நீ நலமோடு வாழப் போகின்றாய். நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகின்றாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும். உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம்.
தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு. உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார். உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய். அது உன்னை நலமோடு வாழ வைக்கும். உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது. இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.